வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா துரோக மூமெண்ட் பார்ட் 2 கைஸ். இந்த வாட்டி தான் ஃப்ரெண்ட் ஆவாங்களா, போன மேட்ச்சே 10 துரோக மூமெண்ட் போட்டாச்சு. இந்த வீடியோவில் போடு வச்சு இந்த வாட்டி வருவாங்களான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மேட்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இருங்க கைஸ், நான் மேட்ச்சில் போயிட்டு உங்களை பார்க்க. மேட்சுக்குள்ளே வந்துட்டோம் கைஸ். அங்கே மேட்ச்சு வந்தாச்சு. ஓப்பன் 50 காயின்ஸ் கிடச்சிருக்கு. தம்பி இங்கே வாட தம்பி, வாங்க லூட்டு போய் கொடுக்கலாம் வாங்க. இதான் லூட்டு. இந்த வாட்டி கிளாக் ஆக்டர் இந்த வாட்டி வச்சுட்டு வந்துட்டேன், ஈஸியாக அடிச்சேன். யாரா நீ படுத்துருக்கேன்னு நினச்சேன்டா, செத்துட்டியா? இந்த வாட்டியும் பூயா வாங்கி தரப்போகிறோம். கடைசியில் இருக்குவேன் நூபுடே சோலா. நேற்று நமக்கு பூயா வாங்கி தந்தோம்ல ஒருத்தனுக்கு, அதே மாதிரி வாங்கி தரலான்னு இருக்கேன். ஃப்ரெண்ட் இல்லாமா ப்ரோ? ஏஸ் ப்ரோ. ஏய் இங்கே ஃப்ரெண்ட் ஆயிட்டா தம்பி. உன் பேர் என்ன? ஐயோ இந்த இடமா கொஞ்சம் ஃப்ரெண்ட் பிடிக்கிறது கஷ்டம் தான் கைஸ். 2 மேட்ச்சு ஓகேவா? சரி வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணோன்னு இத்தனை பேர் வராங்களே, எவனை ஃப்ரெண்டு பிடிக்கணும்னு தெரியல. குடும்பமே இறங்குறாங்களே, ஃபேக்ட்ரியில் இறங்குற மாதிரி இறங்குறாங்க கைஸ். ஆனால் மேலே ஏறுங்க, அதான் பவுண்டரி டோக்கன் வச்சுட்டு தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். மேலே ஏறலாம். ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு ஒரு 2 செகண்ட் கழிச்சு போட்டு தள்ளிடணும். இதோ அங்கே ஒருத்தன் இறங்கிட்டான் கைப்பில்லை, ஆனால் குதிச்சிட்டானே. வேறு எவனும் மேலே இறங்கலாம். இங்கே இறங்கியிருக்காரு. ப்ரோ ஃப்ரெண்ட் ஆகிடலாம் ப்ரோ. ப்ரோ ஃப்ரெண்ட் ஆகிடலாம் ப்ரோ. ஓ சில்லு ப்ரோ, கண்ணு தெரியலையா ப்ரோ? நான் விட்டுட்டு போயிட்டாரு. அங்கே ஒருத்தன் நெட்டு போயிடுச்சு, அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், செத்தன் கைஸ். நம்ம இப்போ வேறு இடத்துல இறங்கிடலாம். வேணாம், இங்கே ஃபுல்லாக அழுத்து பிடிக்கிற ஸ்குவாடாக இருக்காங்க. நம்ம வேறு எங்கேயே இறங்கியோட போய் அடிச்சிடலாம் கைஸ். வாங்க, நான் இந்த மேட்ச் தோக்க விரும்பலை. ஏன்னா 2 இருந்தால் கூட அடிச்சிடலாம் ஃப்ரெண்டு ஆள். அந்த பாட் இப்போ பார்த்தீங்களே ப்ரோ ஜோனில் இருந்தான், அவனுக்கு தெரியாது ஃப்ரெண்டுனா என்ன, ஃப்ரெண்டு பிடிக்கிறது எப்படின்ட்டு. அதனால் இங்கே இறங்கிடலாம். நான் அங்கேயும் ஒரு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம் இதுக்கு ஃப்ரெண்ட் ஆறான்ட்டு. தம்பி இந்த வீட்டுக்குள்ளே தான் லூட் அடிச்சுட்டு போகிற இத்தனை நேரம். வாங்க போய் பார்க்கலாம். ப்ரோ ஃப்ரெண்ட் ஆயிடலாம். இப்போ தான் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் ஃப்ரெண்டு பிடிக்கும் போது. அவரு ஃப்ரெண்டு பிடிச்சாரா இல்லையா? இதுதான் நம்ம தலைவர். லூட் அடிச்சிட்டாரு. இப்போ தான் அடிக்கிறேன் நேரம், டக்குன்னு போய் அடிச்சிட்டோம். லூட் அடிங்க. பாய். ஃபஸ்ட்டு துரோகம் நடந்து போச்சு. கிளாப் தட்டுறாரே ப்ரோ, நான் உனக்கு துரோகம் போட்டிருக்கேன் ப்ரோ, கிளாப் தட்டுறேன். சரி வாங்க அப்படியே போகலாம். இந்த வாட்டி டோக்கன் வச்சு கொள்ள முடியுமான்னு வாங்க. ஃபஸ்ட்டு அவனே லூட்டை அடிக்க போய் செத்துக்கிட்டான். இந்த வாட்டி எப்படி நம்ம மெடிக்கேட் வச்சு கொள்ள பார்க்கலாம். அப்படியே ஃபஸ்ட்டு மேட்ச்சே ஒருத்தனை மாட்டிக்கிட்டான். சரி கைஸ், இன்னொருத்தனை மாட்டினா நான் சொல்கிறேன்.
அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டேன் கைஸ். பின்னாடி ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான். அவன் நீ ஒன்றும் பார்க்கல. அவனோடைய பின்னாடி போயிட்டான். ஃப்ரெண்டோட பொண்ணே ஃப்ரெண்ட் ஆயிடலாமா? அவளும் நீ பார்க்கல. யாருமே நீ பார்க்க மாட்டேட்டாங்க. அடடே ஃப்ரெண்ட் ஆயிடலாம்டாடி. ஐயோ காரு கோர்னு வராங்க. ஏற்றிட்டான்டா. ஐயோ அடிச்சே கொண்டுருவாங்க போடு. கைஸ் ஒரு ஃப்ரெண்டு பிடிக்க வந்தது தப்பா? சரி அந்த சாந்தோனியா தான் ஃப்ரெண்டு பிடிப்போன்னு பார்த்தப்ப இன்னொருத்தன் வரான். அது நீ தானா? போ நான் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு வரேன். அதே பாய் ஃப்ரெண்ட் ஆகிடலாம் பாய். நான் ஃப்ரெண்ட் ஆகிடலான்றேன் ஃப்ரெண்டோட. ஃப்ரெண்ட் ஆகிடலான்னு ஏண்டா உனக்கும் அதே தான்டா. எப்படா நீ கொன்னீங்க? ஓ பின்னாடி ஒருத்தன். அப்போ ஒருத்தன் தாங்க மாட்டியிருக்கேன் இந்த ஃபஸ்ட்டு மேட்ச்சில். இப்போ தான் பெருமுடா. ஆமால நான் பெருமுடையில் வைக்க வரேன்ட்டேங்க. இருங்க எங்க பெருமுடா. அப்போ இதெல்லாம் எடுத்துடுறேன். பெருமுடை இருக்கிறதே மறந்துருச்சுல. இப்படி போய் பண்ணலான்ட்டு கைஸ் அப்படியே இந்த கஷ்டப்பட்டு அந்த அமௌண்ட் எடுத்துட்டேன். ஐயோ காட்ட முடியலையே. அடுத்த இந்த மேட்ச் முடிச்சுட்டு வந்து காட்டுறேன். த பட்டர்ஃப்ளை அமௌண்ட் ஆல்ஃபா ப்ரோ அதுக்கு அதான் பேர் வச்சிருக்காரு. பட்டர்ஃப்ளைன்ட்டு. ப்ரோ ஃப்ரெண்டே இல்லை. ஏய் நீ தானடா அது? டா போன மேட்ச்சில் நீ தானே வந்த? ஃப்ரெண்டாக இல்லாண்டா. ஃப்ரெண்டாக இல்லாண்டா டேய். அடிச்சுக்கிட்டே இருக்க. பெரிய கிளான்னு நினப்பு ஃப்ரெண்டாகலாம். நான் சின்ன வயசுலேயும் இப்படி தான் பண்ணியிருக்கேன். துரோகம் பண்ணியிருக்கேன். ஏதாவது இப்படி போட போது அடிச்சிடுவேன். நாங்கள் இப்போ பிரிம்டாவில் தானே இறங்கியோணும். பீச்சி ஃபேக்ட்ரியில் இறங்குவோம். ஃபேக்ட்ரி ஏறி போகுமா வண்டி? இருங்க கைஸ் நான் இறங்கிட்டு பண்ணுறேன். ஓகே கைஸ் நான் இறங்க போகிறேன். இங்கே ஒருத்தன் இறங்கலாம். அவன் தான். ஆனால் அவன் பார்த்தா ப்ரோசன் மாதிரியே இருக்கான். ஃப்ரெண்டு பிடிப்பானா மாட்டானா தான் இப்போ எனக்கு பிரச்சனையே. ரெண்டாகவும் தெரியாது புது பிளேயர்ஸ்க்கு. வரைக்கும் இந்த 2 கன் தான் கிடச்சிருக்கு. டபுள் பிஸ்டல் மாதிரி. பேர் என்ன மறந்துட்டேன். எதோ ஒன்று யூஎம்பி கிடச்சிருச்சு. அப்போ இது புல்லட்டு வீசு. ஓகே இங்கே தானே குதித்தான். இங்கே குதித்ததை பார்த்தேன். ஓடிட்டானா என்ன அப்படியா? சரிங்க ஃப்ரெண்டை பார்த்தோன்னே சொல்கிறேன். இங்கே ஆளக்கணும் கைஸ். இங்கே ஒருத்தன் ஃப்ரெண்டு பிடிக்க வந்தான். என்னது நான் ஃப்ரெண்டு பிடிச்சேன். ஆளை கொண்டுட்டேன் கைஸ். ஃப்ரெண்டே ஆக மாட்டேட்டான். ரோக மூமெண்ட் இல்லை கைஸ். வரைக்கும் ஒன்று தான் நடந்திருக்கு. இங்கே இன்னொருத்தன் இங்கே சுடுற சத்தம் கிட்டுச்சு. அங்கே ஓடுறான். இனிமேல் பிஆரில் தான் போய் பண்ணும் போல. ஆனால் எனக்கு மைனஸ் ஆகுது. நான் என்ன பண்ண முடியும்? பிஆரில் தான் கொஞ்சம் பார்த்தும் ஆடணும். நாங்கள் ஒருத்தன் ஓடுறான். திட்டானு உனக்கு தெரியாது. எல்லாம் ஃப்ரெண்டாக இல்லைண்டா. அவளை போட்டுருவான் போலே. தேவையா? வரைக்கும் எவனுமே ஃப்ரெண்டு பிடிக்கல கைஸ். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. பிஆரில் பிடிச்சானு உடனே சாப்பிடிச்சிட்றாங்க. மைனஸ் ஆகுது. எல்லாம் பிஆர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்த மேட்ச். இப்போ வரைக்கும் ஒரு சம்பவங்கள். கரெக்டாக அவன் லூட் அடிக்கும் போது அடிச்சுது. நான் வெயிட் கைஸ் அடுத்த மேட்ச்சில் உங்களே பார்க்குறேன். இங்கே 6 மணி. அவ்வளோதான் கைஸ். அடுத்த மேட்ச் வந்தாச்சு. பிஆர் தான். இங்கே ஃப்ரெண்டு பிடிக்கிறது பிரச்சனை இல்லை கைஸ். அவங்களும் ஆயிடுவாங்க. டப்புன்னு கொண்டுருவாங்களா? அதான் பிரச்சனை. எனக்கு மைனஸ் தான் ஆகும் போகுது. டிகே தமிழ். ஓகே நம்மளும் இறங்குறோம். ஏய் செம்மையாக இருக்குது கைஸ். அந்த குதிரையை நான் வாங்கியிருக்கலாமோ?
மேலே இறங்கலாம் சேஃப்டிக்கு. அங்கே இங்கே 2 பேர் டப்புன்னு கீழே குதிச்சிட்டேன். எங்கங்க நீங்கள் 2 பேர் தான் போல. பின்னாடி இப்போ ஃப்ரெண்ட் ஆகிடலாம். ஹைட்டாக இருங்க. இருங்க உங்களுக்கு மெடிக்கெட் தரேன். இந்த அமௌண்ட் தான் போட்டிங்கன்னா இது அவரே வந்துட்டாருங்களே. அவ்வளோதான் கைஸ், ஃபஸ்ட்டு துரோகம் மூமெண்ட் பண்ணியாச்சு. அவர் என்னை அடிக்க வந்தார், போட்டு தள்ளிட்டேன். ஃபஸ்ட்டு துரோகம் மூமெண்ட் பண்ணியாச்சு. ஆனால் மறுபடியும் ரீட்டர்ன் வருவானே. மெடிக்கெட் சுற்றிக்கலாம் எதுக்கும் சேஃப்டிக்கு. மேலே ஒருத்தன் எக்ஸாம் ஆகிட்டு வச்சுருக்கான், பொழந்துருவான். ப்ரோ ஃப்ரெண்ட் ஆகிடலாம் ப்ரோ. இவனும் ஆகிட்டாங்க கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த லூட் அடிக்கும் போது அடிச்சிடலாம். இதாப்பா மெடிக்கெட்டு. வணக்கம். அடிச்சிட்டாங்க. பரவாயில்ல, லீவே ஆகும்ல. இன்னும் இந்த சம்பவம் முடியல. அப்படியே ஒரு துரோகமும் 2 பண்ணியாச்சுங்க. 2 துரோகம் பண்ணியாச்சு கஷ்டப்பட்டு. என் போய் எவனுக்கு கிடச்சது துரோகம் மூமெண்ட்டுக்காரனுக்கா? ஐயோ ஆமாம், மேலே எவனா இருக்கான். சரி இந்த வாட்டி தான் ஃப்ரெண்ட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட மாட்டேன். துரோகம் மூமெண்ட் தான். எங்கே அவன் வளைச்சி எடுத்துகிட்டு போயிருக்காரு. M4A1 இருக்கு. கீழே காணும். வேறு எவனா ரீவே ஆகிறானான்னு பார்த்துடலாம். இல்லை, அங்கே எவனா சுட்டுக்கிட்டு இருக்கான், பார்க்கலாம். இவன் இல்லைங்க, அப்போ அங்கே இன்னொருத்தன் இருக்கான். அப்புறம் குதிச்சிட்ட, உன்னை போட்டு தள்ளிடலாம், தேவையில்லை நமக்கு. மேலே ஒருத்தன் இருக்கான், அவன் தான் நமக்கு தேவை. ஃப்ரெண்ட் ஆகிடலாம் ப்ரோ. பிரச்சனை வேணாம், ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. இவனை எப்படி கொடுத்துடலாம் ப்ரோ. துரோக மூமெண்ட் செகண்ட் ஆயிடுச்சுங்க. அவன் என்னை போட பார்த்தான், அவனை போட்டனால துரோக மூமெண்ட்டில் லிஸ்ட்டில் சேர்ந்துடுச்சு. அணைச்சி அனுப்பான்ட்டு இது கொஞ்சம் சிஎஸ், அதான் நான் பார்த்து ஆடிட்டுருக்கேன். என்னையெல்லாம் அவுட் ஆக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். சரிங்க, 2 துரோக மூமெண்ட் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கொச்சினாக்கில் பார்ப்போம். இருப்பாங்க, கன்ஃபார்ம் இருப்பான். பேட்டில் ராயல் இல்லைன்னா இது எப்படியே ப்ரோ மேட்ச் தானே இருப்பாங்க. நான் கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறேன் கைஸ். கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்குள்ளே ஒரு ஃப்ரெண்டு மாட்டிக்கினான். அவனுக்கு எப்படின்னா மெடிக்கெட் கொடுத்து தான். இவனை கொஞ்ச நேரம் வச்சுக்கலாம். அமௌண்ட் போடலாமா தம்பி? வெட்ட வரையா? இவனை கொஞ்ச நேரம் கழித்து சாவடிக்கலாம். இன்னும் ஃப்ரெண்டு பிடிச்சா கொஞ்சம் கஷ்டம் ஆயிடுவேன். அதான் டப்புன்னு போடுறான் எல்லாத்த. பாமெல்லாம் வச்சுப்போம். இங்கெங்க ஓடுறனால தெரிய மாட்டுருச்சு. ரூட் என்னக்கா? தேங்க்யூ, நான் உனக்கு க்ரோல் தரேன்டா. எங்கங்க இதில் காட்டுது, இதில் காணும், தர முடியாது. என்னப்பா வெட்டுற பாருங்க. இதுக்கு தான் டப்புன்னு போடுறேன். இப்போ இருங்க, பாம் கொடுத்து கொள்ளுவோம். இல்லைப்பா பாம் எடுத்துக்க வேணாமா? இந்த அமௌண்ட் தான் கைஸ் வாங்கிட்டோம் நம்ம. பட்டர்ஃப்ளை வேர் ஆர் யூ கோயிங்? எனக்கு மனசே இல்லைங்க, ஜாலியாக இருறா. சரிங்க கைஸ், அடுத்த மேட்ச் போயிட்டு கூப்பிட்றேன் கைஸ். அடுத்த மேட்ச் வந்தாச்சு. ஒருத்தன் மாட்டிக்கிட்டான், அங்கே இருக்கான். இன்னும் ஃப்ரெண்டு ஆளை அடித்தாலும் அடிச்சிருவான் கைஸ்.
இங்கே தானே குதிச்சான். இங்கேருந்து அடிக்கிறாங்க கைஸ் முன்னேன். இந்த அடிக்கிறீங்களே இருக்கீங்களடா ஃப்ரெண்ட் ஆகுங்களா. சரி முன்னாடி பார்த்து போவோம். பாக்ஸிங்குள்ளே இல்லை போயிட்டான் போல். வாங்க செக் பண்ணுவோம். இல்லையே எங்கேயும் காணும். இருங்க கைஸ் அவனை தேடிட்டு சொல்கிறேன். கைஸ் அங்கேருந்து இங்கே வந்துட்டேன். இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். என்னை பார்த்தாங்களான்னு அதை பார்த்துறான். ப்ரோ ஃப்ரெண்டு ப்ரோ வேணாம் ப்ரோ ஃப்ரெண்ட் ஆகிடலாம் சொன்னால் கேளுங்க. வேற ஒருத்தன் அடிக்கிறாங்க ப்ரோ ஃப்ரெண்ட் ஆகிடலாம். அவர் போய் லூட் அடிக்கிட்டோம். அதுக்குள்ளே எங்கே அவன் அடித்தான். ஏண்டா ஃப்ரெண்டு ப்ரோ கைஸ் ஃப்ரெண்டு கோச் மைனஸ் ஆச்சு கைஸ். கோச் மைனஸ் 16 17 நீதான் மைனஸ் சைடு போடுங்க. அங்கே அடுத்த மேட்ச் போகலாம். கடைசி மேட்ச் கைஸ். இதில் ஃப்ரெண்டு ஆறாங்களோ இல்லையோ அடி தான் இனிமேல் தான். ஒரு அளவுக்கு தான் ப்ரோ அப்படின்னு தான் இருக்குது. அந்த காலத்தில் தான் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. இப்போ தான் ஒருத்தனும் வர மாட்டேறாங்க. இருங்க கைஸ் நான் மேட்ச்சில் போயிட்டு பேசுகிறேன். சரிங்க கைஸ் அடுத்த மேட்ச் தான் கைஸ் கடைசி மேட்ச். 2-4 மேலே போயிட்டுருக்கும் போல் மேட்ச்சு. இப்போ பேட்டில் ராயல் தான் வந்திருக்கேன். அவுட் ஆனாலும் பரவாயில்ல. என்ன மாரி தான் யாரும் இருக்காதீங்க கைஸ். பிஆரில் போயிட்டு மைனஸ் ஆயிடும். என்ன மாதிரி இருக்கான் அப்போ கன்ஃபார்ம் ஃப்ரெண்ட் ஆகும். ஸ்கேட் போர்டு ஒன்று கீழே குதிச்சிட்டான். சரி கீழே போய் ஃப்ரெண்ட் ஆகலாம். ஆனால் இவன் புதுசாக இருக்கானே கேமுக்கு. ஃப்ரெண்டு ப்ரோ யாரா நீ ஃப்ரெண்ட் ஆக சொன்னால் என்ன பண்ணுற. புல்லட் காலியாக இப்போ எப்படி சுடுவேன். ஃப்ரெண்ட் ஆகிடலாம் சொன்னால் கேளு. ஃப்ரெண்ட் ஆகிடலாம். வேறு எனிமியெல்லாம் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ஒரு கன் இருக்குன்னோட தெரில அவனுக்கு. அட்டாக்கிங்காக தான் இருக்கான். போட்டு தள்ளிடணும். இதே மாதிரி தான் இனிமேல் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். ப்ரோ ஃப்ரெண்டு வரையான்னு சும்மா தான் கூப்பிடக்கூடாதுன்ட்டு. அங்கே ஒருத்த வரான். ஃப்ரெண்ட் ஆகிடலாம் ப்ரோ ஃப்ரெண்ட் ஆகிடலான்ட்டு. ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க கைஸ். நம்ப முடியல. டக்குன்னு போட்டு தள்ளிடலாம். சரி ப்ரோ போயிட்டு வாங்க. இப்போ எவன் டைம் அடித்தவன் அவனை தேடி கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி இருக்கவங்க தான் எனக்கு பிடிக்கல. இந்த ப்ரோசனில் இருப்பான். அவனுக்கு தெரியாது. அந்த காலத்துலனா அதெல்லாம் ஒரு ரிமெம்பர். அங்கே இறங்க நான் மறுபடியும் ஃபேக்ட்ரி டாப்பில் வைப்பேன். அவனை ஃப்ரெண்டு பிடிப்பான். ஆனால் இந்த சட்டை எங்கே பார்த்த மாதிரி இருக்கே ப்ரோ. ஃப்ரெண்ட் ஆகிடலாம் ஒன்லி சொல்லிட்டே இருக்க முடியாது ப்ரோ. ஃப்ரெண்ட் ஆகிடலான்ட்டு ஒரு அளவுக்கு தான் ப்ரோ அப்படி இருந்திருக்கு. எனக்கு மறுபடியும் ஒரு அளவுக்கு பிடிச்சிருக்கான். ஆனால் அவன் நியூ பிளேயராக இருப்பான்னு எனக்கு தோணுது. இவங்க 2 பேர் சண்டை போட்டு முடிக்கிட்டோம். ஏன்டா நடுவில் எதுக்குடா என்னைய போட்ட. சரி கைஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம மொத்தமாக இன்றைக்கி எவ்வளோ தூரம் மூமெண்ட் போட்டிருக்கணும். ஃபஸ்ட்டு 1 அப்புறம் 1 மொத்தமாக 3-4 தாங்க இன்றைக்கி போட்டிருக்கோம். சாரி கைஸ் மன்னிச்சுக்கோங்க. இவங்க வரையா மாட்டுட்டாங்க. சரிங்க கைஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க. பை கைஸ்.